இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கோழி மிளகு வறுவல் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 4 பொடியாக அரைஞ்சது, சீரகம், சோம்பு, 8 பல் பூண்டு, 8-10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூனுக்கு சீரகப்பொடி, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா வதங்கின பிறகு அதில் சீரகம், சோம்பு போட்டு வதக்கலாங்க. வதங்கின பிறகு அதில் வெங்காயம் போட்டுடலாங்க. பூண்டு நல்லா வதங்கணும், கருகக்கூடாது. அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும் பாருங்கள், இந்த நேரத்துக்கு வரணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வாசம் போகணும். இஞ்சி பூண்டு வாசம் போன உடனே மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது கரம் மசாலாங்க. பாதி எடுத்துகிட்டு பாதி வைக்கலாங்க. அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது மல்லித்தூள், மிளகுத்தூளுக்கு பாதி போட்டுட்டு பாதி வைக்கலாங்க. அது சீரகத்தூள். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். எண்ணெய் மேலே வரணும் பாருங்கள். இந்த போல் வரணும். பாருங்கள் எப்படி வந்துக்குது மேலே. இதுலேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி வந்துக்குது மேலே க்ளீனாக. அது வந்தேன்னா சிக்கன் போட்டுடலாங்க. சிக்கன் போட்டு அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும். நல்லா உப்பு போடணுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாங்க. கொதிக்க வச்ச பிறகு ஃபைனலாக லாஸ்ட்டில் இதை இறக்கும் போது கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் அது வச்சுருக்கிற பாதி கரம் மசாலா போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக பாருங்கள். இப்போ சேவ் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா அந்த கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.